என்ன காமாட்சி அது? உங்களுக்காக மிளகு குழம்பு கொண்டு வந்திருக்கேன். நான் அப்பவே சாப்பிட்டேன். நீ குழம்பு கொண்டு வரது யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. நீங்க தப்பா நினைக்கிறீங்களா? வேலன் உன் மேல உயிரியா வச்சிருக்காரு. நாம 2 பேர் பழகிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சா என்னைக்காவது ஒரு நாள் தெரியத்தானே போகுது. என் மாமா கிட்ட எனக்கு ஆசை இல்லை, வெறும் அன்புதான் இருந்துச்சு. அவர்தான் என் புருஷன்னு நான் ஒரு நாளும் நினைச்சு பார்த்ததே இல்லை. அவர் உன் கூட வாழணும்னு தான் இந்த ஊரை விட்டே போனாரு. ஊதாரித்தனமா இல்லாம 4 காசு சம்பாதிக்கணும் தான் மிலிட்டரியில போய் சேர்ந்தாரு. நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் நான் என் மனசை மாத்திக்கவே மாட்டேன். வாழ்ந்தா உங்க கூட தான் வாழ்வேன். வேற யார பத்தியும் எனக்கு கவலையே இல்லை. நீதான் மனைவியை நினைச்சுட்டு இருக்கிற வேலுசாமி அண்ணனுக்கு இது பெரிய ஏமாற்றம் இல்லையா? கடைசியா சொல்றேன், நான் வாழ போறது உங்க கூட தான். அதை தடுக்கவோ மாத்தவோ யாராலையும் முடியாது. என்னையா வராடு போராடு கூட தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிற? ஒண்ணும் இல்ல. என்னது ஒண்ணு இல்லையா? முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. தயவு செஞ்சு என்ன ஒண்ணும் கேட்காது. நானே குழம்பி போயிருக்கேன். ஏன், என்ன விஷயம்? அது வந்து என்கிட்ட சொல்லக்கூடாதா? யார்கிட்ட சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் புரியல. அப்ப என்ன நீ நம்பலல்ல? அதுல சிட்டு வந்து தலையில இருக்கிற பாரத்தை அப்பப்ப இறக்கிடலாம், மனசுல இருக்கிற பாரத்தை எப்படியா இறக்குவ? யாருக்கிட்டயாவது மனசு திறந்து சொன்னாதானே முடியும். என்ன உன் கூட பிறந்தவளா நினைச்சுக்க, தைரியமா சொல்லு. அது வந்து அட ஏன் என் ஜவ்வு மாதிரி இருக்கிற? நான் சொல்லட்டுமா? நீ சொல்றியா? எங்க சொல்லு பாப்போம். என் முகத்தை பாரு. சொல்லட்டுமா? இந்த வயசுல எல்லாருக்கும் வர குழப்பம் தாயா இது. எனக்கும் இதே வயசு தானே. அப்போ உனக்கும் அதே குழப்பம் தானா? இதோ பாரு, கதையை மாத்த பாக்காத. அவ என் மேல உசிரி வச்சிருக்கா. அப்புறம் என்ன, கல்யாணத்துக்கு நாள் பார்க்க வேண்டியதுதானே? அதுல சிட்டு, அவளை நான் ஏத்துக்கிட்டா என் மேல பாசம் வச்சிருக்கிற ஒருத்தருக்கு நான் துரோகம் செஞ்சவன் ஆயிடுவேன். நல்ல ஆளியா நீ. இதெல்லாம் நீ முன்னாடியே யோசிச்சிருக்கணும். இத பத்தி அந்த பொண்ணு கிட்ட பல தடவை சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவளோ நீங்க இல்லன்னா நான் இல்லன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கா. அவ என் மேல உசிரியே வச்சிருக்கா. நானும் தான். இந்த விஷயம் மத்தவங்களுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தான் நினைச்சு கூட பார்க்க முடியல. ஒரு பொண்ணு ஒரு ஆணை லேசில மனசுல ஏத்துக்காதியா. அப்படியே ஏத்துக்கிட்டாலும் அவ கட்டையில ஏற வரைக்கும் அவனை மறக்கவும் மாட்டா. அந்த பொண்ணுக்கு இருக்கிற துணிச்சல் ஆம்பளை உனக்கு இருக்க வேணா? யோ, தைரியமா இருயா. அந்த பொண்ணை ஏத்துக்கையா, கைவிட்டுறாத. அது ரொம்ப பாவம். இந்த லெட்டரை என் மாமனுக்கு எழுதி போட வேணாம். இது உங்களுக்கு தான். அப்ப இருந்து ஒரு சீட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன், போட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறிய. என்னப்பா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிற? நீ கல்ல போடு, மண்ணை போடு, அடிக்கிறேன், போடுப்பா. இது கடி பாப்போம். எதுக்கு? இதுக்கா? இந்த மரியாதையா எல்லாம் காசை போடு. என்னப்பா அதுக்குள்ள பேசாத, காசை போடு. எங்க
தெரிக்கழுதைங்களா? ஐயையோ, போலீஸ், போலீஸா? போலீஸ். டேய், எந்திரண்ணா. சார், என்ன மன்னிச்சிருங்க சார், நான் பொண்டாட்டி பிள்ளை குட்டிக்கிறேன் சார், இனி சீட்டை விளையாட மாட்டேன் சார். என்னடா டேய்? டேய், நான் வேலுச்சாமிடா. வாராண்ணா. என்னடா? அண்ணே, வேலுச்சாமி அண்ணே, நீங்களா? அண்ணே, அண்ணே. வேலுச்சாமி அண்ணன்டா. என்னடா எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கும். நீங்க இல்லாம எங்களுக்கு ஒரு கை குறைஞ்ச மாதிரியே இருக்கு. என்னடா இது? அண்ணே, உங்க ட்ரெஸ்ஸ பார்த்துட்டு நாங்க போலீஸ் வருதுன்னு பயந்து போயிட்டோம்னே. செய்யறது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே போலீஸ்ன்னு நினைச்சுக்கிட்டு ஓடுனீங்க. இன்னுமா வேலை வெட்டி இல்லாம சீட்டு விளையாட்டு? இனிமே சீட்டு கீட்டுன்னு விளாண்டீங்க, சால மாறுங்க, தொலைச்சிடுவேன், தொலைச்சு. அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் சீட்டை கையால தொடுவோமா? அண்ணன் உள்ள ஊருக்கு திரும்பி வராரு, வீட்டுக்கு போக வேண்டாம். ஆளுக்கு ஒரு சாமான் தூக்குங்கடா. ஏண்டா இப்படி கோச்சிட்டு போய் பட்டாளத்துல சேர்ந்துட்டியே, எங்களெல்லாம் மறந்துட்டு உன்னால எப்படிடா இத்தனை நாள் இருக்க முடிஞ்சது? ஏங்கா பச்சை பிள்ளையாட்டம் அழுவுற? அதான் வந்துட்டேனே. உட்காரு, அழுவாது, உட்காரு. உங்களுக்கு புடவை வாங்கிட்டு இருக்கேன். இந்த புடவை உனக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இது காமாட்சிக்கு நல்லா இருக்காக்கா? ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஏங்கா நம்ம காமாட்சியா ஆ, இப்படி வளர்ந்துட்டா? ஆமாப்பா, நீ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஆ. ஏன் நீ கூட தான் ஆளே மாறி போயிருக்க. இந்தாங்க மாமா காஃபி. ஆ, காபி. நம்ம வீட்டு காபி சாப்பிட்டு எத்தனை மாசம் ஆச்சு? ஆஹா, இந்தாக்கா என்னப்பா இது? பணம்க்கா. இது இல்லன்னு தானே அன்னைக்கு நீ குறப்பட்ட. இத பெருசா நினைச்சுதானே அன்னைக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன இந்த ஊரை விட்டே விரட்டிட்டீங்க. இப்போ திருப்தியா? உன் குறை தீர்ந்து போச்சா? தம்பி போதுண்டா, இன்னும் பேசி என்ன கொன்னுடாத. என்னென்னமோ நடந்து போச்சு, ஏன் தலையெழுத்து இப்படி? அதுக்குத்தான் சொல்லாம கொள்ளாம பட்டாளத்துல சேர்ந்து என்ன பழி வாங்கிட்டியே, போதாது. டேய் டேய், என்னைக்கு எனக்கு நீதான்டா பெருசு, நீதான் பெருசு. சரி சரி, கண்ணை தொடச்சுக்க. இந்தா பணத்தை வச்சுக்க. இந்த பாரு, மறந்தே போயிட்டேன். அக்கா, காமாட்சிக்கு 3 பவுன்ல செயின் பண்ணிருக்கேன், அவகிட்ட கொடுத்துரு. நீயே கொடுப்பா. இந்தா காமாட்சி. அக்கா, என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. தாலி. என் கல்யாணத்துக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். அக்கா, 1 மாசம் லீவ்ல வந்திருக்கேன். அதால லீவ் முடிஞ்சு போறதுக்குள்ள. புரியுதுப்பா, புரியுது. அவ உனக்காக தானே காத்துட்டு இருக்கறா.